குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் நம்பர் 28 பார்க்க போகிறோம். இதில் எந்த ஃபாலோவிங் அப்படின்றது வந்து டீச்சிங்ஸு சம்மந்தமில்லாத, அதாவது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சிங் அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து சேம் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதான் வந்து ஃபால்ஸான கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சிங் லேர்னிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் ரிசர்ச்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 29th கொஷின், டீச்சிங் எந்த பேஸ்டான மாஸ்ட்ரி அப்படின்னு கேட்கும்பொழுது டீச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா எதை பேஸ் பண்ணியிருக்குனாக்கா நாலேஜு, டீச்சிங் ஸ்கில்ஸு, டெசிஷன் மேக்கிங், இது மூணுமே சேர்ந்து தான் வந்து ஒரு மாஸ்ட்ரியை வந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சிங் அப்படின்றது எதை வந்து மாஸ்ட்ரியாக உருவாக்கும், அதாவது டீச்சிங் அப்படின்றத மாஸ்ட்ரியாக உருவாக்கக்கூடியது நாலேஜ், டீச்சிங் ஸ்கில்லும் நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ணுறது அதுவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீச்சிங் மேக்ஸிமைஸ்டான ஸ்கில்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க எல்லாமே தான் சைக்காலஜிக்கல் அண்ட் லாஜிக்கல், அனாலிட்டிக்கல் அண்ட் சிந்தட்டிக்கல், க்ரியேட்டிவ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட்ஸு, ஃபாலோ நேச்சர்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம டீச்சிங்க்கு மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமைஸ் அப்படின்றத வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அனலைஸ் மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா நம்ம மீனிங்கை அனலைஸ் அனலைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்ளம்ஸை நம்ம ஆர்டிபியூட் பண்ணி அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதை வந்து அனலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரூல்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கண்டென்ட்டை ஈஸியாக எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்ற ரூல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 32 கொஷினுக்கு ஆன்சர் வந்து மேக்ஸிமைஸ் ஆஃப் டீச்சிங்ஸ். அதாவது ஒரு டீச்சிங்கில் நம்ம வந்து இந்த ஸ்கில்ஸ் மேக்ஸிமைஸ் ஸ்கில்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். சைக்காலஜிக்கல் அண்ட் லாஜிக்கல்ஸ் அப்படின்றதும், அனலிட்டிக்கல் அண்டு சிந்தட்டிக், க்ரியேட்டிவ் அண்ட் அப்ஸ்ட்ராக்டிவ் ஸ்கில்ஸை பார்த்தோம். இது எல்லாமே வந்து மேக்ஸிமைஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 33 கொஷின்ஸ் வந்து எது ஸ்மாலஸ்ட், அதாவது ஒரு ஸ்மாலர் கிளாஸஸ்ஸு, டீச்சர்ஸு அப்படிலாம் அதாவது ஒரு டீச்சிங்க்கும் இல்லை ஸ்மாலர் கிளாஸாக இருந்தாலும் அது எப்படி ஏபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து லேர்னிங் ப்ராப்ளம்ஸ் எதுனா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா, ஸ்மாலர் கிளாஸாக இருந்துச்சுன்னா டீச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதே பெருசாக இருந்துச்சு கிளாஸ் ரூமு, நிறைய பேர் இருந்தாங்கனாக்கா அதில் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் அவங்களுக்குன்னு கொடுக்க முடியும். இப்போ வந்து இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அமாங் த ஸ்டூடெண்ட்ஸையும் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளாலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிகினர் டீச்சிங் கெரியர். ஒரு டீச்சிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பிகினிங் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சனாலிட்டி, எபிலிட்டி இருக்கணும். எதை பற்றினாக்கா கிளாஸ் ரிலேட்டடாகவோ ஸ்டூடெண்ட் ரிலேட்டடாகவோ ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு டீச்சிங் கெரியருக்கு சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 35th கொஷின், ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா லார்ஜர் இன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்கா இதில் வந்து ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதோ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் டீச்சர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய லேர்னிங்கும் டீச்சர்ஸ்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கையும் மேக் பண்ணுற அளவுக்கு வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 36th கொஷின், இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கேரக்டர்ஸ் அவங்களுடைய ஃபிலாசபி, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சைல்டு இஸ் எ மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸை விட ஒரு குழந்தை அப்படின்றத வந்து ஒரு மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வர, ஏன்னா குழந்தைகளுடைய வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிறாரு. அடுத்தது
விவேகானந்தா அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஃபோர்த் அதாவது டாக்ட்ரைன் ஆஃப் தர்மா அப்படின்றத வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டாக்ட்ரைன் ஆஃப் கர்மா வந்து கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. இது புத்திசம் என்ன ஃபிலாசபி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டி இருக்கணும். ஹார்மோனியஸ் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பீஸ்ஃபுல்லான திறமையை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது தாகூர் வந்து பார்த்திங்கன்னா சைல்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸோட. விவேகானந்தா வந்து தர்மா, அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி வந்து கர்மாவுக்கு, புத்திசம் வந்து பார்த்திங்கனாக்கா ஹார்மோனியஸ் டெவலப்மெண்ட் பர்சனாலிட்டிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 37th கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எஜுகேஷன் அப்படின்றதான் வந்து மேன் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் இஸ் எ ஃபார்மட் strength of mind increasing in the interest in expanded by which man can stands on his own feet அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எஜுகேஷனை கற்றுட்டான்னா அவன் சொந்த காலிலே அவனால் நிற்க முடியும். அவனுடைய மைண்டாக இருந்தாலும் சரி, அவனுடைய கேரக்டராக இருந்தாலும் சரி ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சுவாமி விவேகானந்தா. சரிங்களா? எஜுகேஷன் இஸ் மேன் மேக்கிங் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவேகானந்தா. டீச்சிங் எப்படி ப்ரியாரிட்டியாக இருக்குது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து ஒரு அது ஒரு லெசன்ஸை வந்து அவங்க பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 40 கொஷின்ஸு. த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இமீடியட் அவுட்கம் ஆஃப் டீச்சிங், அதாவது எதிர்பார்த்து அவங்க என்னென்னலாம் வந்து டீச்சிங்கில் அவுட்கம் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டீச்சிங் அப்படின்றது ஆக்டிவாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆக்டிவிட்டி ஆல் ஆஃப் அபோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல ஆக்டிவாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த எஃபெக்டிவ் டீச்சிங் இன்க்ளூடான கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4th வந்து பார்த்திங்கனாக்கா 40 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, இதில் இம்மீடியேட்டாக அவுட்கம் ஆஃப் டீச்சிங்க்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேஞ்சஸ் இன் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் டிசைரபிள் டைரக்ஷன், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் அவங்க போகணும் அப்படின்ற அந்த டீச்சிங் அவுட்கம்மை வந்து யார் கொண்டு வரணும்னா டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறது கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ பேசிக் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஏ டீச்சிங் எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேசிக்காக அவங்களுக்கு என்ன இருக்கணும், டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், அப்புறம் டெக்னிக்கல்ஸ் ஆஃப் டீச்சிங் ஸ்கில்ஸ்லாம் மாஸ்டரியாக இருக்கணும், மீடியா அண்டு டெக்னாலஜிலையும் வந்து பார்த்திங்கனாக்கா மாஸ்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து 42ல் வந்து பார்த்திங்கனாக்கா, இதெல்லாம் எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குட் டீச்சர் கேனாட் பி அ குட் டீச்சர், குட் கம்யூனிகேட்டர் தான் வந்து குட் டீச்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டீச்சர் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் ஒன்லி இஃப் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா சப்ஜெக்ட் நாலேஜை தெரிஞ்சு நல்லா வெல் வேர்ஸ்டாக இருந்தாங்கன்னு பார்த்திங்கனாக்கா அவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 44th கொஷின். டீச்சர் அப்படின்றவங்க வந்து என்ஹான்ஸ் இஸ் இன்கம், அதாவது அவங்களுடைய இன்கம் என்ஹான்ஸ் ஆகுதுல்ல. ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா எதனால் என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு ரைட்டர் புக்ஸ் ஆகிறதுனால, அதாவது ஒரு புக்ஸை ரைட்டராக பண்ணுறதுனால அவங்களுடைய டீச்சர்ஸ்னுடைய வாண்டட் வந்து இன்கம்ஸ் வந்து என்ரிச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு புக்கை படிக்கிறதுக்கும் ஒரு புக்கை தாமலே வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த புக் ரைட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய இன்கம் என்ஹான்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ்னுடைய இன்கம் என்ஹான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 45 கொஷின்ஸு. இதில் வந்து பிரின்சிபல்ஸ் எது, அதாவது ஒரு டீச்சர் கொலீக்ஸாக கூட என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு என்ன ஆஸ் எ பிரின்சிபலாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களோட கொலீக்ஸாக கூட டீச்சர் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா செமினார் இல்லை கான்ஃபரன்ஸ் அதை போல் இந்தியா லெவலில் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்ராட் லெவலில் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த கோர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி சப்ஜெக்ட் நாலேஜ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லல. அப்படின்னாக்கா அடுத்தது இன்க்ளூட் சொசைட்டி, அதாவது அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா
கம்யூனிட்டி சர்வீஸும் இருக்கும். அதாவது மற்ற தொழில் சார்ந்த சர்வீஸு, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டீச்சர் அப்படின்றவங்க வந்து என்கரேஜ் ஆகப்படுறாங்க பிரின்சிபல்ஸ் மூலயமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் யார் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்டிவான ஃபாலோவிங்ஸ் இன் டீச்சர்ஸ், அதாவது சோஷியல்லையும் மாரல்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா அமாங் தி ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா யார் ஆக்டிவாக இருக்கிறது, எதனால், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆக்டிவ் இந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஒரு டீச்சர் வந்து பாடம் மட்டும் நடத்தக்கூடாது, அதோடு சேர்த்து கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் அவங்க வந்து சொல்லி தரும்போது அதை இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்ட்டி செவன்த் கொஷின். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 47th கொஷினில் ஒரு டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டராக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஹி ஹெல்ப் ஸ்டூடெண்ட் கிட் மீனிங், அதாவது ஒரு மீனிங்ஸை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கும்பொழுது அந்த மீனிங்ஸ் வந்து அவுட் ஆகும்பொழுதோ அவங்க தான் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டீச்சர் எஃபெக்டிவான கம்யூனிகேட்டராக இருக்கிறதுக்கு டீச்சர் சொல்லக்கூடிய மீனிங்ஸ் அவுட் ஆகக்கூடியதை ஸ்டூடெண்ட் வந்து கெட் பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய மீனிங்ஸை ஸ்டூடெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சிங் வந்து பார்த்திங்கனாக்கா ஹையர் எஜுகேஷன் இம்ப்ளைஸ் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஹெல்ப் ஸ்டூடெண்ட் லேர்ன்னு, ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கிறது தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் டீச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு எஃபெக்டிவ் இன் டீச்சர், அதாவது டீச்சிங் வில் பி எஃபெக்டிவ் இன் த டீச்சர் அப்படின்றது போது ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க டீச்சிங் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி அந்த கருத்தை பாதி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டீச்சர் வில் பி எஃபெக்டிவ் இன் த டீச்சர் அப்படின்னாக்கா டீச்சிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டீச்சர் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் அப்ஸ் கொடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது a college teacher will really help the students in when she எதில் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலேஜ் டீச்சர் அப்படின்றவங்க ஒரு எவால்வேஷன்ஸ், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸோ இல்லை சம்திங் ஏதோ இருக்கும்போது அதில் எவால்வேஷன் பண்ணும்பொழுது அதாவது அந்த எவால்வேஷனில் அவங்க கரெக்டாக வர அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்ஸ் அசஸ்மெண்ட்டோ இல்லை சம்திங் நம்ம ஏதோ கிரேடோ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இந்த டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புனாக்கா அவங்க ஈஸியாக எழுதிருவாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் சொல்கிறாங்க. அடுத்த கொஷின்ஸ். அடுத்த கொஷின் வந்து பார்த்திங்கனாக்கா விச் இஸ் த மோஸ்ட் டிசைரபிள் அவுட்கம் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன். ஒரு ஹையர் எஜுகேஷனில் மோஸ்ட் டிசைரபிள் அவுட்கம்மாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்ட் திங்கிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்டுடைய ஃப்ரீயான திங்கிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 52 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா புக்ஸ் கேன் பி பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்கிறாங்க. புக் அப்படின்றது வந்து ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லுஸ்ட்ரேட்டிவ் மேனர்ஸ், அதாவது இல்லுஸ்ட்ரேட்டிவ் கண்டென்ட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குட் டீச்சிங் இஸ் எ பெஸ்ட் ரிஃப்ளாக்டட் பை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குட் டீச்சிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மீனிங்ஃபுல்லான கொஷின்ஸையும் ஆஸ்க் ஸ்டூடெண்ட்ஸை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெயின் எய்ம் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்கொயரிங் மைண்டு, சம்திங் அவங்க மைண்டுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க கான்செப்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் தோஸ் டீச்சர் ஹூ அப்படின்னு சொல்லும்போது 54th கொஷின் வந்து பார்த்திங்கனாக்கா த மெயின் எய்ம் ஆஃப் கிளாஸ் ரூம் டீச்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டு டெவலப் என்கொயரிங் மைண்ட், அதாவது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய மைண்டை என்கொயர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் தோஸ் டீச்சர் ஹூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்காக ப்ரிஃபர் பண்ணணும், நம்ம அவங்கள வந்து எதுக்காக வந்து டெவலப் பண்ண வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிளியராக இருக்கணும், அதாவது சப்ஜெக்ட் மேட்டர்ஸில் அவங்கள கிளியர் ஆகிற அளவுக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மைண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்,
டீச்சிங்கில் மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய கேப்பபிலிட்டி ஆஃப் திங்கிங்கை டெவலப் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ரோல் இன் ஹையர் எஜுகேஷனில் டீச்சர்ஸ்னுடைய ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்டுக்கு சம் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் செல்ஃப் லேர்னிங், அவங்களுக்குள்ளே அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது மட்டும் காம்படிஷன்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் நடுமத்தில் நடக்கக்கூடிய காம்படிஷனை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. இதுதான் ஹையர் எஜுகேஷனுடைய டீச்சர்ஸ்னுடைய ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் வில் என்ஷூர், எஃபெக்டிவ் டீச்சராக இருக்கவங்க அவங்க என்னென்னலாம் என்ஷூர் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காம்படிஷன் ஆஃப் கோஆப்ரேஷன் ஹேஸ் த சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காம்படிஷனாக இருந்தாலும் சரி, கோஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, அந்த சுச்சுவேஷன்ஸை பொறுத்து அவங்க டிஃபைன் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் டீச்சரை என்ஷூர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது காம்படிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை கோஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சுச்சுவேஷன்ஸை டிமாண்ட் பண்ணி ஒரு எஃபெக்டிவ் டீச்சர்ஸை என்ஷூர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 59th கொஷின். ஒரு நியூ டீச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வில் ஹாவ் டு, அவங்க என்ன வில் ஹாவ் டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ரேப்போர்ட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 60 கொஷின்ஸு. இந்த 60th கொஷினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லீஸ்ட், அதாவது ஹூ ஹேஸ் த லீஸ்ட் சான்ஸ் ஆஃப் பிகேமிங் ஏ எஃபெக்டிவ் டீச்சர், அதாவது எஃபெக்டிவ் டீச்சராக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அதாவது லீஸ்ட் டீச்சராக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள தான் வந்து லீஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு நடத்துகிறவங்க சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா இருக்கும், ஸோ அது போல் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாரல் வேல்யூஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதே வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு லீஸ்ட் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 61 கொஷின்ஸ். எ டீச்சர் கேன் எஸ்டாப்ளிஷ் த ரேப்போர்ட் வித் ஸ்டூடெண்ட் பை அப்படின்னு சொல்லும்போது இதில் இம்ப்ரெஸிங் த ஸ்டூடெண்ட்ஸுடைய, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டீச்சர் ரேப்ட் பண்ணும்போது இதில் வந்து ஒரு ப்ளே ரோல் மூலயமாவோ இல்லை சம் டிசைர்ஸ் மூலயமாவோ ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 62 கொஷின். குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் கேன் பி அசஸ்டு, அதாவது டீச்சிங்குடைய குவாலிட்டி எப்படி அசஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குவாலிட்டி ஆஃப் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடத்துல இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடியதை வந்து குவாலிட்டி ஆஃப் டீச்சிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது which of the following is the least important aspects of teacher role in guidance of learning அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கைடன்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் அவங்களுக்கு வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ்பெக்ட் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் இன்சைட், அவங்க உள்காட்சி மூலயமா வந்து பெட்ஃபால் ஆகிறது இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அப்ஸ்ட்ரக்கிள்ஸு, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஓவர் கம் பண்ணி வர்றதா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 66th வந்து பார்த்திங்கனாக்கா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஷுட் நாட் பி த மெயின் ரோல் ஆஃப் டீச்சர் இன் ஹையர் லெவல் எஜுகேஷன், எது இதில் வந்து மெயின் ரோல் ஆஃப் டீச்சிங் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்கரேஜ் பண்ணுறது, அதாவது இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹையர் லெவல் எஜுகேஷனில் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற எல்லாமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அரேஞ்ச் த லாஜிக்கல் ஆர்டர்,
லாஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், அதுக்கடுத்தது ப்ரெசன்டேஷன் ஆஃப் மெட்டீரியல், அதுக்கடுத்தது அந்த ஒர்க்கு டன் ஆனதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோம், மாடிஃபை அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் ப்ரெசென்ட் பண்ணுறோம், அப்புறம் அதில் ஒர்க் பண்ணுறோம், அதில் வந்து மாடிஃபை அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 66th கொஷின் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஃபெக்டிவ் டீச்சர் அப்படின்னா டீச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபால்ஸை ஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 67th, if some students fail in the examination, it is the fault of யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது எதனுடைய ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டீச்சர் இருக்காது, பிரின்சிபல் இருக்காது, இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்லாம் இருக்காது. அது வந்து ஜென்ரலைசேஷன், பொதுவானது. இட்ஸ் கேனாட் பி எ ஜென்ரலைசேஷன், பொதுவானது இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்தது, டீச்சர் ஹூ இஸ் நாட் ஏபிள் டு ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட், அதாவது ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டென்ஷன்ஸை ட்ரா பண்ணும்போது அவங்கள வந்து எவாலுவேஷன் இஸ் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்டு மெத்தட்ஸ் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எவல்யூஷன் ஆஃப் டீச்சிங் மெத்தடும் இம்ப்ரூவும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 69th கொஷின். 69th வந்து ப்ரைமரி டாஸ்க் ஆஃப் டீச்சர்ஸுடைய ப்ரைமரி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டிமுலேட் அண்டு கைட் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸுடைய பிஹேவியர், விச் ஆஃப் த ஃபாலோவிங் டீச்சர்ஸ் பிஹேவியர் சஜஸ்ட் எ டைமென்ஷன் ஆஃப் அன்சக்ஸஸ்ஃபுல் டீச்சிங் பிஹேவியர் எ டீச்சர் ஹூ இஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு டீச்சருடைய பிஹேவியரை சஜஸ்ட் பண்ணி ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல்லான டீச்சர் பிஹேவியர்ஸ் இருந்தாங்கனாக்கா அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அலூஃப் ஆர் ஃபோக்கஸ் த ருட்டீன் டாஸ்க், அவங்கள அடிக்கடி நம்ம டிசைன் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறாங்க, லிசன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு டீச்சர் அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா, அவங்க வந்து ஒரு நல்ல டாபிக்ஸையோ இல்லை எதையோ சொல்லி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சப்ஜெக்ட் நாலேஜை கமெண்ட் பண்ணி ஓவர் கடந்தவங்கன்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிசையர் ஃப்ரம் நியூ டீச்சர் இன் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது ப்ரொஃபஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் கோஆப்ரேஷன் வித் த ஃபெலோ டீச்சர்ஸ் அண்டு டெபிக்ஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் டீச்சர் நியூவாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய கோஆப்ரேஷன்ஸ் வித் ஃபெலோ டீச்சர்ஸ் கூட இருக்கவங்களா கூட அவங்க கோஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி டெபிக்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 73 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் எது கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் இன் பிஹைண்டிங் டீச்சர் லைஸ் இன் த ஏரியா, அவங்க வந்து இன்கேஸ் வந்து டீச்சர் எதையோ சம்திங் மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் என்ன கிரேட்டஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குனாக்கா, நாலேஜ் ஆஃப் டீச்சர்ஸ், அவங்கவுங்க நாலேஜை வந்து யாருக்குமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா லைஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மிராம்பாக்கா அப்படின்ற ஒரு ஸ்கூல் பேஸ்டு ஐடியல் ஃப்ரீ ப்ராக்ரஸ் எஜுகேஷன் அப்படின்ற என்னுடைய அட்வொகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அரபிந்தோ அப்படின்னு சொல்கிறாங்க. மிராபாக்கா அப்படின்றத வந்து பார்த்திங்கனாக்கா இதனுடைய அட்வொகேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அரபிந்தோ. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிங்கிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ஃபார் டீச்சிங் இன் பிகைனிங் ஆஃப் டீச்சிங் கெரியர், எது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பர்சனாலிட்டி அண்ட் எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் த கிளாஸ் ரூம், அதாவது ஒரு கிளாஸ் ரூமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா பர்சனாலிட்டி அண்ட் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இந்த டீச்சர் வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா எந்த ஃபாலோவிங்ஸ் வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன்ஸை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டூயிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீச்சர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லெஷர் டைம்ஸில் கிடைக்குது, அதான் வந்து டூயிங் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 77th கொஷின்.
எந்த ஃபாலோவிங் காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ராய்லர் மாடல் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னாக்கா பர்பஸ்ஃபுல் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் அண்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வெரிஃபைடு கோல் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ட்ராய்லர்ஸுடைய மாடல்ஸ் ஆஃப் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 78 வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வந்து அவங்க லெசன் பிளான் ஆஃப் டாபிக்ஸ் ஒரு டாபிக்ஸுடைய லெசன் பிளானை ரெக்வயர் பண்ணணுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா எக்யூப் தெம்செல்ஃப் வித்து அதாவது ஒரு ப்ரீஃபான அவுட்லைனோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ அவங்களாண்ட இல்லைன்னா தான் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ரெக்குயர்மெண்ட் டீட்டெயில் டேப் லெசன் பிளான்ஸை அவங்களால வந்து ரெக்வயர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரீஃப் அவுட்லைன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இதை மாதிரி மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஐடியல் டீச்சர் அப்படின்னா என்னென்னாக்கா ஃப்ரெண்டாகவும் ஃபிலாசபராகவும் கைடாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா பெர்மனெண்டட் அப்படியே பெர்மனெண்ட்டாக கான்ஃப்ளிக்டோடு இருக்கிறது அண்ட் மிஸ்லேனியஸ் பிகாஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் மேண்டட் வித் நெய்பர்ஸ் அண்ட் சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது ஐடியாஸ் ஆஃப் டீச்சர்ஸில் பார்த்துட்டோம். 80 கொஷின்ஸ் வந்து ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து permitted by conflict and miscellaneous conception because அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏன் மிஸ்செலேனியஸ் ஏற்படுதுனாக்கா ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வந்து நாட் அமிட்டபிளாக இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கா ரிலிஜியஸ் அதாவது ரிகரஸ் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 81 அப்படின்றது வந்து ஒரு லெசன் பிளான் இருக்குனாக்கா அந்த பார்ட் ஆஃப் லெசன் பிளானில் டீச்சர்ஸ்னுடைய எய்ம் ஆஃப் கெட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அட்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டென்ஷன் இருந்துச்சுன்னா தான் அந்த லெசன் பிளானுக்குரிய லெசன்ஸை கரெக்டாக ப்ராப்பராக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது டீச்சர்ஸ் வந்து அதாவது விச் டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ஃப்யூச்சர் வில் பி கைடு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாக்கா ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு உதவும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ லெவல் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா எது வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் லெவல் தான் வந்து நாட் எ லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி லெவல் இருக்குது, ரிஃப்ளாக்டிவ் லெவல் இருக்குது, யூனிட்டி நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். இதை ஃபஸ்ட்டு வரும் நமக்கு வந்து மெமரி லெவல், அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அதுக்கப்புறம் ரிஃப்ளாக்டிவ் லெவல். அதில் ஒன்று தான் இது. இந்த காக்னிட்டிவ் டொமைனில் ப்ளூம்ஸ் தியரி எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டீச்சிங் எதை கொண்டு இருக்குனாக்கா தாட்ஸை கொண்டு இருக்கு. அதாவது அடுத்தது integrated educational concept postponed by ஸ்ரீ அரவிந்தோ. இன்டர்கிரேட்டட் எஜுகேஷனல் கான்செப்ட் யார் போஸ்ட்பான் பண்ணினாக்கா ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 86னுடையது வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது எதனால் ரைட் ஆச்சுனாக்கா அப்பாயின்மெண்ட் ஆஃப் குட் டீச்சரில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுல இருந்தால் இது ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்கில் இஸ் நீட் ஃபார் த ப்ரெசன்ட் டே டீச்சர் டு அட்ஜஸ்ட் த எஃபெக்டிவ் வித் கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் ரூம் டீச்சிங்கை எஃபெக்டிவாக மாற்றுறதுக்கு இப்போ நவ டேஸில் எந்த ஸ்கில்ஸை டீச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய நாலேஜ். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் லேர்னிங், அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டென்ட் மாஸ்டரி. இது எல்லாத்தையும் வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரைமரி டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. எந்த ஃபாலோவிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் குட் டீச்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா
டெவலப்மெண்ட் ஆஃப் டீச்சிங். அதாவது ஒரு ப்ரைமரி டியூட்டிஸ் ஆஃப் டீச்சர்ஸ் என்னென்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது 89th கொஷின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் குட் டீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்லேயும், அதாவது கண்டென்ட்லேயும் சோஷியல் லெவல்லையும் மாஸ்டராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ப்ரைமரி ரெஸ்பான்ஸ் ஃபார் டீச்சர் அட்ஜஸ்டிங் லைஸ் வித், அதாவது ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி டீச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னாக்கா டீச்சர்ஸ் வந்து ஹிம்செல்ஃப் தனக்குன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் இஸ் அனாக்சியஸ் டு கரிக்குலம். சிலபஸ் இஸ் அனாக்சியஸ் டு கரிக்குலம். A successful teacher is one who is compassionate and disciplinarian. Next, most important quality of good teacher என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா sound knowledge in subject matters அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் நாலேஜ் இன் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் இதான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி ஆஃப் குட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் இன் டீச்சிங் ஆர் ரிசோர்ஸஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டீச்சிங் ப்ளஸ் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ். தேங்க்யூ ஃபார் தட். உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.